இந்த பகுதியில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தியாகி ஒருத்தர் இருக்கார். தியாகி யாரு தெரியுமா? ஜிடி நாயுடுவா? இல்ல இல்ல, அவர் ஒரு இயற்கை விஞ்ஞானி, ஒரு நேச்சுரல் சயின்டிஸ்ட். எவ்வளவு கண்டுபிடிப்புகள் பண்ணார். அவர் சொத்தெல்லாம் எவ்வளவு மக்களுக்கு கொடுத்தாரு. அவரெல்லாம் இவர் தியாகிகள். இப்ப இங்க ஒரு தியாகி, இந்த பகுதிக்கு பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார். 450 நாளுக்கு உள்ள போயிட்டு வந்தார். சுதந்திரத்துக்கு போராட்டம் செஞ்சு 471 நாள் உள்ள போயிட்டு வந்தார். தியாகி பண்ண அதுக்கு அவர் தான் இங்க பொறுப்பாளர், நிர்வாகி. அவர் இல்லாம எதுவும் இங்க ஓடாது, நகராது. இதுதான் திமுகவுடைய லட்சணம். அவர் முதல்ல மதிமுக இருந்தாரு, அப்புறம் திமுக போனாரு, அப்புறம் அண்ணா திமுக போனாரு, அப்புறம் அமமுக போனாரு, அப்புறம் திமுக வந்துட்டார். அடுத்தது எங்க? உள்ளதான். அந்த கரூர் சம்பவத்துல எப்படி நடிச்சாரு பாரு, என்னென்னமோப்பா. அதாவது இது போன்ற நபர்கள் நிர்வாகம் செய்தால் என்ன ஆகும்? இவங்களை வச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதி வளர்ச்சி பெறணும், வளர்ச்சி அடையணும், இவங்க தான் பொறுப்பாளர்கள் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த பகுதி என்ன நிலையில இருப்போம்? நான் கொங்கு மக்களுக்கு நான் ஒண்ணு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவை மீண்டும் தேர்வு செய்யாதீர்கள். திமுகவுக்கு யாரும் வாக்களிக்காதீர்கள், தயவு செய்து வாக்களிக்காதீர்கள். ஏன்னா இவங்க நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, எல்லாத்தையும் நாசப்படுத்தி தமிழ்நாட்டை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு, தமிழ் மொழி. நேற்று கூட அந்தியூர்ல நான் பேசினேன். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி கத்துக்காம பட்டம் வாங்கலாம். எந்த மாநிலம்? கேரளாவா? கேரளாவில் மலையாளம் கத்துக்காம அங்க பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் கத்துக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு பேசாம கத்துக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசாவில் ஒரியா கத்துக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்தில் வங்காள மொழி பேசாம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிராவில் மராத்தி பேசாம பட்டம் வாங்க முடியாது. மற்றபடி மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் எல்லாம் ஹிந்தி பேசாம பட்டம் வாங்க முடியாது. ஆனா ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி பேசாம பட்டம் வாங்கலாம். அந்த மாநிலம் எந்த மாநிலம்? பெருமைக்குரிய தமிழ்நாடு. பெருமைக்குரிய தமிழ்நாடு. இது எவ்வளோ கேவலமானது. இவங்க தான் 60 ஆண்டு காலம் ஆண்டுவிட்டு தமிழ் என் உயிர் மூச்சு இப்படி எல்லாம் வச்சனம் பேசி பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. வசனம் பேசி பேசி ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? நம்முடைய பள்ளிக்கூடத்துல தமிழ் மொழி ஒரு கட்டாய பாடமாக கூடும் இல்லை. வெக்கக்கேடியா நம்மளாம்.